மாற்றும் வல்லமை. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. என்னிடத்தில் வருகிற யாவரையும் நான் மாற்றுகின்ற தேவன். பயந்து கிடந்த கிதியோனை பராக்கிரமசாலியாக மாற்றினேன். ஆடுகள் மேய்த்த தாவீதை அரியணையில் அமர செய்தேன். அடிமைகளை விடுதலையாக்கினேன். நோயாளிகளை குணமாக்கினேன். குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினேன். விபச்சாரம் செய்து பிடிப்பட்டவர்களையும் மன்னித்தேன். பரிசுத்தமாய் வாழ்வதற்காக வாய்ப்பளித்தேன். இருளில் கிடந்தவர்களை ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றினேன். எடுத்து பயன்படுத்தினேன். மீன் பிடிக்கிறவர்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றினேன். என் சபையை அழிக்க நினைத்தவர்களை கொண்டு என் சபையின் எல்லைகளை விஸ்தாரமாக்கினேன். இன்றைக்கு வெறுமையாய் கிடக்கின்ற உன் வாழ்க்கையை நான் செழிப்புள்ளதாய் மாற்றுவேன். ஆறாத உன் காயங்களை ஆற்றுவேன். மன்னிக்க முடியாதென்கிற நபர்களையும் உன்னை மன்னிப்பதற்கு தகுதிப்படுத்துவேன். என் ஆவியின் கனியினால் நிரப்புவேன். நீ வேறு மனுஷனாவாய். உன் முந்தின நிலைமையை கண்டவர்களுக்கு நீ ஆச்சரியமானவனாய் காணப்படுவாய். உன் நிமித்தம் என்னுடைய நாமம் மகிமைப்படும். என்னுடைய ராஜ்யம் விரிவடையும். நான் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், மனிதர்களின் குணங்களை மாற்றுகிறவர். இன்றைக்கும் என் வல்லமை உன்னையும் மாற்றும்படிக்கு காத்து கொண்டிருக்கிறது. நீ அர்ப்பணிக்காவிட்டால் என்னால் உனக்குள் மாற்றங்களை கொண்டு வர முடியாது. அவமானத்தை ஆச்சரியமாக, பலவீனத்தை பலமாய், சுகவீனத்தை சுகமாய், மரணத்தை நித்திய ஜீவனாய், பாவியை பரிசுத்தனாய், குற்றவாளியை நீதிமானாய், தண்டனைக்குரியவனை அன்புக்குரியவனாய், சகலத்தையும் மாற்றுகிறவராகிய நான் மாறாதவராயிருக்கின்றேன். இன்று உன்னையும் மாற்றுவேன். ஜெபம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய மாற்றுகின்ற வல்லமைக்கு என்னை விட்டு கொடுக்கின்றேன். எனக்குள் தேவைப்படும் மாற்றங்களை இன்றே நீர் செய்ய என்னை அர்ப்பணிக்கின்றேன். நீர் கொடுக்கும் மாற்றங்களில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.